ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் சீரிஸோடைய சீசன் 4 தான் பார்க்க போகிறோம். 3வது சீசனோட எண்டிங்கில் நம்ம ஜாக்கு நயோமி அப்படின்ற ஒரு பைலட்டோடைய சேட்டலைட் ஃபோன் மூலியமா ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பென்னும் நம்ம ஜான் லாக்கும் சொல்கிறாங்க. அதை கேட்காம அவர் ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிட்டுறாரு. எங்க கடலுக்கு அடியில் நம்ம சார்லி சாகர நிலைமையில கூட டெஸ்மண்ட் கிட்ட காப்பாற்ற வர ஷிப்பு நம்ம டெஸ்மண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இது கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த பைலட்டு பொய் சொல்றாங்க, வேற யாரோ அவங்க. ஸோ இது தெரியாம ஜாக்கு சிக்னலை கொடுக்க அடுத்தது என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்றது தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீசன் 4க்குள்ள போகலாம். கதையோடைய ஆரம்பத்துல எங்க முடிஞ்சதோ அங்கிருந்து தான் தொடங்குது. ஜாக்கு அந்த சேட்டலைட் போன்ல சிக்னலை கொடுத்துட்டாரு. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ரிப்ளை வருது. லொகேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, நயோமி எங்க அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, நயோமியை தான் நம்ம ஜான் லாக்கு குத்தி போட்டாரு, அவ வந்து விறகுலாம் அடுக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க போய் சொல்றாங்க. ஸோ நயோமிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு திரும்பி பார்த்தா அங்க நயோமியை காணோம். சரி ஓகேன்னு நம்ம ஜாக்கு ஒரு பக்கம் தேட, இன்னொரு பக்கம் கேட்டு நயோமியை தேடும் பொழுது அந்த நயோமி அப்படியே கேட்டு மேல குதிச்சு, உங்களை காப்பாற்றணும் நான் ட்ரை பண்றேன், ஆனா நீங்க என்னையே சாகடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, நாங்க அதை பண்ணல, ஜான் லாக்குன்னு ஒருத்தன் அவன் அதர்ஸ் கூட சேர்ந்துட்டு அவன் தான் இப்படி பண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நயோமியும் சரி ஓகேன்னு விட்டுறாங்க. ஸோ அந்த சேட்டலைட் போன்ல இருந்து பேசுறாங்க. நயோமி நான் பேசுறது கேக்குதா அப்படின்னும் போது நயோமியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டா அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டேன், சரி ஓகே கோஆர்டினேட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம், கொஞ்சம் சரி பண்றியா அப்படின்னு சொல்ல நயோமியும் சரி பண்றாங்க. அந்த இடத்துலயே இறந்தும் போறாங்க. இங்க பீச்ல டெஸ்மண்ட் இருக்கார்ல, அவரு அந்த கடலுக்குள்ள இருந்த ஸ்டேஷன்ல இருந்து பீச்சுக்கு வந்துட்டாரு. சாயரு ஹியூகோலாம் போயிட்டு சிக்னலை அனுப்பியாச்சு, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட கப்பல் வரப்போகுதுன்னு சொல்ல, டெஸ்மண்டும் அது ஒன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட கப்பல் கிடையாது, சார்லி தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சான், சாகும் பொழுது கூட இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிட்டு தான் இறந்து போனான்னு சொல்ல, என்னது சார்லி இறந்துட்டானான்னு ஹியூகோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த விஷயத்தை வேகமா நம்ம ஜாக் கிட்ட சொல்லணும் அப்படின்னு இவங்க காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹியூகோ வழி மாறி ஒரு கேபினுக்கு போறாரு. நம்ம பென்ன வந்து ஜாக்கப்னு ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்னு ஜான் லாக்க கூட்டிட்டு போவார்ல, அந்த இடம் தான் இது. அப்ப ஜான் லாக் போகும்போது உள்ள யாருமே இல்ல. ஆனா இப்ப நம்ம ஹியூகோ பாக்குறாரு, லைட் எரியுது, என்னடான்னு போய் எட்டி பார்த்தா அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜாக்கோடைய அப்பா. அவர் மட்டும் இல்லாம இன்னொரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சனுடைய கண்ணை மட்டும் தான் ஹியூகோ பாக்குறாரு. பயந்து போய் ஆளு பின்னாடி வந்து இது உண்மை கிடையாது, இது உண்மை கிடையாது அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஓபன் பண்ணா அந்த கேபினை காணோம். அங்க நம்ம ஜான் லாக் வராரு. அவரை சாயர் டெஸ்மண்ட் இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க. ஜான் லாக்கோ சொல்ல ட்ரை பண்றாரு, அந்த பைலட் நயோமி ரொம்ப மோசமானவ, அதனாலதான் நான் கத்தி எடுத்து அவளை குத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மத்த சர்வைவர்ஸ் அங்க வந்துடுறாங்க. எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் சார்லி எங்கன்னு கிளார் கேட்கும் பொழுது ஹியூகோவும் சார்லி இறந்து போயிட்டான்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க ஜாக்கும் வராரு. அவரு ஜான் லாக்கை பார்த்து செம்ம அடி அடிக்கிறாரு. ஏன்னா ஜாக் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பைலட் நயோமி வந்து ரொம்ப நல்லவங்க, நம்மளை காப்பாத்த தான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே கேட்டோம் அங்க வராங்க. நயோமி இறந்து போயிட்டா, சாகும்போது கூட நம்ம தான் அவளை ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லாம கீழே விழுந்துட்டேன்னு போய் சொல்லிருக்கா, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜான் லாக்கு அவ ஒன்றும் நல்லவ கிடையாது, அவளுடைய ஆளுங்க மட்டும் இங்க வந்துட்டா அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே இறந்துருவோம், இந்த ஐலாண்ட்ல சேஃபான இடம் எனக்கு தெரியும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஜாக்கும் உங்க கூட தான் யாரும் வரமாட்டாங்க, ஒழுங்கா நீ மட்டும் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹியூகோவும் ஜான் லாக் கூட நான் போக போறேன், ஏன்னா சார்லி சாகர நிலைமையில கூட அந்த ஷிப் டெஸ்மண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட கிடையாதுன்னு சொல்லியிருக்கான், அப்படின்னா கண்டிப்பா சார்லி சொன்னது உண்மையா தான் இருக்கணும், நான் ஜான் கூட தான் போக போறேன் அப்படின்னு அவர் போறாரு. கூடவே கிளார்னு நிறைய பேர் ஜான் கூட போறாங்க. பென்னும் அங்க தான் இருக்காரு. சோ சில பேர் ஜாக் கூடவே இருக்காங்க. சோ அந்த ஷிப் வரும், நம்மள காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாக் கூடயும், அந்த ஷிப்ல வரவங்க ஆபத்தானவங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஜான் லாக் கூடயும் ரெண்டு டீமா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ நைட் டைம்ல நம்ம ஜாக்கும் கேட்டும் இருக்கும் பொழுது அப்ப மேல ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகுற மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு பைலட் மட்டும் குதிக்கிறாரு. வேகமா அவங்க ஓடி போய் பார்க்கும்போது அந்த பைலட்டுக்கு அடிலாம் படல. அவர் மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீ தானே ஜாக் அப்படின்னு சொல்ல, இவரோட பேரு வந்து டேனியல். சோ இப்ப கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. பயங்கர மோசமா ரோட்ல ஒருத்தர் காரை ஓடிட்டு போறாரு. போலீஸ் வளைச்சு பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஹியூகோ. சோ ஹியூகோ காரை விட்டு இறங்கி ஆளு ஓடுறாரு. போலீஸ்லாம் வளைச்சு பிடிக்கிறாங்க. ஐயோ என்ன தெரியலையா, நான் அந்த ஒஷானிக் ஃபிளைட்ல போனேனே அப்படின்னு சொல்றாரு. சோ ஹியூகோவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்தீங்க, அங்க டிவில ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே பயந்துருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க ஹியூகோ எதுவும் சொல்ல மாட்டாரு. அதோட அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு, அதுக்கு பின்னாடி கடல் தண்ணி வர மாதிரியும் கண்ணாடி உடைஞ்சு அப்படியே தண்ணி உள்ள வர மாதிரிலாம் அவருக்கு தோணுது. சோ ஹியூகோவுக்கு மென்டலா பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அசைலம்ல தூக்கி போட்டுறாங்க. சோ அங்கேயும் இறந்து போன சார்லிலாம் ஹியூகோவுடைய கண்ணுக்கு தெரியறாரு. ஹியூகோ அப்படியே ரொம்பவே பயந்து போயிருக்காரு. சோ அதுக்கப்புறமா ஹியூகோவை பார்க்க நம்ம ஜாக் தான் அங்க வராரு. ஜாக் இப்ப பார்க்க நார்மலா தான் இருக்காரு. ஹியூகோவும் ஜாக் என்ன பார்க்கறதுக்கு ஏன் வந்த, இல்ல நீ ஓகேவான்னு பார்க்க தான் வந்தனே, நான் ஓகே இல்ல ஜாக், அன்னைக்கு நான் ஜான் லாக் கூட போகாம உன் கூட வந்திருக்கலாமோன்னு தோணுது, திரும்பவும் நான் ஐலாண்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல,
ப்ளீஸ் திரும்பலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜாக்கு கோவப்படுறாரு. கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. ஜாக்கும் கேட்டும் பாராஷூட்ல குதிச்ச ஒருத்தரை பார்த்தாங்கல்ல, அவரோட பேரு டேனியல். ஸோ அவரும் நானும் என்னோட க்ரூவும் ஒரு 4 பேர் ஹெலிகாப்டரில் தான் வந்தோம். திடீர்னு ஹெலிகாப்டர் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சது. நான் இங்கே லேண்ட் ஆகிட்டேன், மீதி இருக்கிற ஆட்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இவர்கிட்ட ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. இதே மாதிரி இவரோட க்ரூ ஆளுங்க 4 பேர்கிட்டையும் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணியே போகலான்னு அப்படியே காட்டுக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி அவர் அந்த சேட்டலைட் ஃபோன் மூலியமா கப்பலில் இருக்கிற ஏதோ ஒரு ஆளுங்க கூட பேசுறாரு. அதோட இந்த டேனியல் கிட்ட ஒரு கன்னும் இருக்கா. ஜாக்குக்கு இந்த டேனியல் மேல ஒரு டவுட் வருது. ஆனால் இருந்தாலும் டேனியல் கூடவே போய் அவருடைய க்ரூ ஆளு ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் சரியான ஆர்வ கோளாறு. நயோமி எங்க அப்படின்னு சொல்ல கேட்டும் அவ இறந்து போயிட்டா அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. இந்த ஆர்வ கோளாறு இருக்கார்ல, அவர் பேய்கள் கூட எல்லாம் பேசுவார் போல. நயோமி உடம்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டேனியலும் ஆர்வ கோளாறும் வந்த அந்த ஹெலிகாப்டர்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள தேடி போகும்பொழுது ஜாக்கும் நம்ம தேடி போகலாம், ஆனா அவங்க கையில இருக்கிற கன்னை ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆர்வ கோளாறு ஓவரா பேச ஜாக்கும் இங்க பாரு, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பிஸ்டல் தான், ஆனா என் ஆளுங்க கிட்ட பெரிய பெரிய கன் இருக்கு. அவங்க இப்ப இந்த காட்டுக்குள்ள தான் இருக்காங்க. நான் ஊன்னு சொன்னா உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. ஆர்வ கோளாறு நம்பாம சும்மா விளையாடாதன்னு சொல்ல டக்குன்னு கன்னு ஷூட் ஆகிற சவுண்டு கேக்குது. நம்ம மிலிட்டரி மேன் மத்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. வேற வழியே இல்ல, அந்த ஆர்வ கோளாறும் அந்த டேனியலும் கன்னை கொடுத்துடுறாங்க. ஸோ தொடர்ந்து எங்க இருந்து சிக்னல் வருதோ அதை தேடி போறாங்க. ஸோ எப்படி இந்த டேனியலும் ஆர்வ கோளாறும் ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சாங்களோ அதே மாதிரி ஷார்லட்ன்ற ஒரு பொண்ணும் குதிச்சிருக்காங்க. ஆனா அவங்க நம்ம ஜான் லாக்கோடைய க்ரூவை பாக்குறாங்க. நம்ம ஜான் லாக் கூட சாயரு, ஹியூகோ, டேனியலா, ஆலெக்ஸ், பென்னு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஓஷானிக் ஃபிளைட் கிராஷ் ஆகி அதுல உயிர் பழிச்ச சர்வைவர்ஸ் தான் நாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஷார்லட்ன்ற பொண்ணும் ஆனா நியூஸ்ல அந்த ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, கடலுக்கு அடியில இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல எங்க இவங்களுக்கு எதுவும் புரியல. அந்த ஷார்லட்ன்ற பொண்ணும் என்கிட்ட ஒரு ட்ராக்கர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஆளுங்க என்ன தேடி வந்துருவாங்கன்னு சொல்ல ஜான் லாக் என்ன பண்றாருன்னா வின்சென்ட்ன்ற அந்த டாகோட கழுத்துல அந்த ட்ராக்கரை மாட்டி விட எங்க நம்ம ஜாக் கூட இருக்கிற அந்த டேனியலும் ஆர்வ கோளாரும் வின்சென்ட்ன்ற அந்த டாகை தான் கண்டுபிடிக்கிறாங்களே. ஸோ ஜாக்கும் புரிஞ்சுக்கிறாரு உங்களுடைய இன்னொரு ஆளு ஜான் லாக் கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு. ஆனா இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டரை ஓட்டின பைலட் ஒருத்தர் அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட ஹெலிகாப்டர் எங்கேயா கிராஷ் பண்ணுன்னு கேட்க எது கிராஷா, சூப்பரா லேண்ட் பண்ணிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்ட ஹெலிகாப்டர் செம்மையா இருக்கு. ஸோ இங்க இருந்து இந்த ஹெலிகாப்டர்ல கண்டிப்பா தப்பிச்சு போக முடியும். ஸோ இந்த ஹெலிகாப்டர்ல இந்த 4 பேர் இருக்காங்களே, இவங்க நம்ம ஜாக்கு, சர்வைவர்ஸ் இவங்களை காப்பாத்துறத விடவே வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜான் லாக்கோடைய க்ரூ கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஷார்லட்ன்ற பொண்ணு இங்க பாருங்க உங்களை காப்பாத்த தான் நாங்க வந்திருக்கோம், வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது டக்குன்னு அந்த பென்னு அவர் கையில ஒரு கன் இருக்கு, அந்த ஷார்லட்டை ஷூட் பண்ணிடுறாரு. எல்லாரும் பென்னை தடுக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்துட்டாலோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஏன்னா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ உடனே பென்னை பிடிச்சி நீ எதுக்காக அவளை ஷூட் பண்ணு மிரட்டும் போது தான், ஏன்னா உங்களை காப்பாத்துறத விடவே அவங்க ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்காங்க, என்ன பிடிக்கணுன்றதுக்காக. அந்த போட்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த போட்டுக்குள்ள என்னோட ஒரு கருப்பு ஆடு இருக்கு, அவன் தான் எனக்கு தகவல் சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹெலிகாப்டர்ல வந்த க்ரூ பென்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமா வந்திருக்காங்களே. சரி நம்ம ஜான் லாக் எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போறாரு. அவர் அந்த கேபினை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த கேபின்ல தான் ஜாக்கப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆனா என்னன்னா அந்த கேபின் ஒரு இடத்துல இருக்காது, வேற வேற இடத்துக்கு போகும். எங்க நம்ம ஜாக்கோட க்ரூல அந்த பைலட் இருக்காருல, அவரு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிட்டாரு, திரும்ப ஷிப்புக்கு போகலாம் அப்படின்னு. உடனே நம்ம மிலிட்டரி மேனும் அந்த பைலட் கிட்ட நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, எங்க க்ரூ ஆளு ஷார்லட் வரணும், அப்பதான் இங்க இருந்து எங்களால கிளம்ப முடியும் அப்படின்னு அவர் சொல்ல மிலிட்டரி மேனும் உங்களுக்கு என்ன ஷார்லட் தானே வேணும், நான் ஜான் லாக் கிட்ட போய் ஷார்லட்டை காப்பாத்தி கொண்டு வரேன்னு சொல்லும்போது அவரு கூடவே நம்ம கேட்டு ஆர்வ கோளாறுன்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. சோ இந்த நேரத்துல அந்த ஹெலிகாப்டர் க்ரூவை சேர்ந்த அந்த டேனியல் இருக்காருல, அவரு வித்தியாசமா ஆண்டனா மாதிரிலாம் செட் பண்ணி ஷிப்ல இருந்து நமக்கு ஒரு பார்சல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெயிட் பண்றாரு இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமேனு புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்படியே ராக்கெட் மாதிரி ஒன்னு சொருகுது. டேனியலும் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல ஒரு டைமர் இருக்கு, 30-31 நிமிஷம் அது லேட்டா வந்திருக்கு. சோ இவர்கிட்ட இருக்கிற டைம்ல 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகிருக்கு. ஆனா அந்த பார்சல்ல இருக்கிற டைமர்ல 3 மணி நேரம் 16 நிமிஷம் ஆயிருக்கு. சோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு டேனியல் குழம்புறாரு. ஏன்னா இந்த ஐலாண்ட்ல டைமே வித்தியாசமா இருக்கு. சோ இங்க ஷார்லட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போன நம்ம மிலிட்டரி மேனு, ஆர்வக்கோளாறு, கேட்டு இவங்க எல்லாரையுமே ஜானு, சாயரு இவங்க எல்லாருமே வளைச்சு பிடிச்சிடுறாங்க. சோ ஜான் லாக்கும் மிலிட்டரி மேன் கிட்ட சொல்றாரு அந்த கப்பல்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு. மிலிட்டரி மேனோ அதை கண்டுபிடிக்க தான் நான் போக போறேனே, ஷார்லட்டை மட்டும் நீ கொடுத்தனா ஹெலிகாப்டர்ல என்ன ஷிப்புக்கு கூட்டிட்டு போவாங்க, உண்மையிலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சோ இப்படின்னு
அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சாயரும் கேட்கிட்ட நீங்க இருந்து தப்பிச்சு போய் என்ன பண்ண போற, எங்க போன உடனே போலீஸ் உன்னை பிடிப்பாங்க, ஏன்னா நீ ஒரு கிரிமினல், அதுக்கு நம்ம இங்கேயே இருந்துடலாம்ல அப்படின்னு சொல்ல கேட்டும் இவங்க கூடவே அதாவது ஜான் லாக்கோடைய க்ரூலயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மிலிட்டரி மேனும் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஷார்லட் வேணும்ல, அதனால அந்த ஆர்வ கோளாரை நம்ம ஜான் லாக் கிட்ட கொடுத்துட்டு ஷார்லட்டை கூட்டிட்டு வராரு. பைலட்டும் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு, அவருக்கு ஆர்வ கோளாறு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல போல. அந்த டேனியல்ன்றவரும் இந்த ஐலாண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஹெலிகாப்டரை கரெக்டா ஓட்டிட்டு போ, டைரக்ஷனை மாத்தாத அப்படின்னு பைலட் கிட்ட சொல்றாரு. சரி ஷார்லட்டும் கூட வருவாங்கன்னு பார்த்தா இல்ல நான் வரல, நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. சோ இப்போ ஹெலிகாப்டர்ல அந்த பைலட் நம்ம மிலிட்டரி மேனு டெஸ்மண்ட் அப்புறம் அடிப்பட்ட நிலைமையில இருக்கிற நயோமியும் ஏத்திட்டு அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து ஷிப்புக்கு போக ஆரம்பிக்குது. சோ இப்போ கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. நம்ம மிலிட்டரி மேனும் எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிட்டாரு போல, அவரு இப்போ ஒரு கொலகாரனா மாறி தப்பு பண்றவங்க எல்லாம் கொன்னுகிட்டு இருக்காரு. சோ ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சவங்களோட கதை. மொத்தம் 6 பேர் தப்பிச்சிருக்காங்க. இப்பொழுதைக்கு நமக்கு தெரிஞ்சது வந்து ஜாக் தப்பிச்சிருக்காரு, கேட்டு தப்பிச்சிருக்காங்க, அப்புறம் ஹியூகோ, இப்ப மிலிட்டரி மேனு, இவங்க இல்லாம இன்னும் 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. ஆனா தப்பிச்சு வந்த எல்லாருமே ஏன் நம்ம இங்க வந்தோம் திரும்ப ஐலாண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதோட நம்ம மிலிட்டரி மேன் இருக்காருல, அவரு யாருக்கு கீழே வேலை செய்யறாருன்னா பென்னுக்கு கீழே தான். அப்படின்னா பென்னும் அங்க இருந்து இங்க வந்துட்டாரு போல. இங்க என்ன தண்டா நடக்குதுன்னு நமக்கு போக போக தான் புரிய வரும். சோ இப்படி மிலிட்டரி மேன் வந்து பென்னுக்காக கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேட் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க போல. ஆனா கேட் ஒரு கிரிமினல்ன்றதுனால அவங்கள கோர்ட்ல ஆஜர் பண்ணி அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேட் ரொம்ப நல்லவங்க, ஃபிளைட் கிராஷ்ல நிறைய உதவிகள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சாட்சி சொல்ல நம்ம ஜாக்லாம் வராரு. அதோட இதெல்லாம் தாண்டி கேட்டுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கான், அதெல்லாம் வச்சு எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கேஸ் போட்டது நம்ம கேட்டோடைய அம்மா. அவங்க இப்ப அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ஆனா அதுக்கு பதில் என் பேர குழந்தைய பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒரு வழியா கேட் மேல இருந்த எல்லா கேஸும் போகுது. கேட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா வாழலாம். நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையனை பாக்குறாங்க. ஆக்சுவலா அது நம்ம கேட்டோடைய குழந்தை கிடையாது, கிளாரோடைய பையன் ஆரோன். அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சது மொத்தம் 6 பேரு. அதுல அந்த கிளாரோடைய பையன் ஆரோனும் ஒருத்தன். இன்னும் ஒரு ஆள் யாருன்னு பின்னாடி நமக்கு தெரிய வரும். அப்புறம் அதான் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம மண்டைய குழப்புற மாதிரி பயங்கரமான விஷயம் இனிமே தான் வந்துகிட்டு இருக்கு. கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. கேட்டு வந்து ஜான் லாக்கோடைய குரூப்லயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்காங்க. எதுக்காகனா இப்ப இவங்களை காப்பாத்த ஒரு ஷிப் ஒன்று வருதுல, அந்த ஷிப்ல யாருக்காவது நம்ம கேட்ட பத்தி தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஆர்வ கோளாரை பார்க்க வராங்க. ஏன்னா கேட்டு வந்து ஒரு கிரிமினல், இவங்களை அப்படியே திரும்ப கூட்டிட்டு போனாங்கன்னா ஜெயில போட்டுருவாங்க. அதுக்காக தான் விசாரிக்க ட்ரை பண்றாங்களே. அந்த ஆர்வ கோளாறு கிட்ட கேட்கும்போது நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி பென்னு கிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டும் ஜான் லாக்குக்கு தெரியாம அந்த ஆர்வ கோளாரை பென்னு கிட்ட கூட்டிட்டு போக அந்த ஆர்வ கோளாரும் பென்னை பார்த்து உன்னை கண்டுபிடிக்கணும்னு தான் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க, உன்னை கண்டுபிடிச்சிட்டா எனக்கு நிறைய பணம் தருவாங்க, அந்த பணத்தை நீ தரன்னு சொல்லு, நீ செத்து போயிட்டா அப்படின்னு நான் போய் பொய் சொல்றேன் அப்படின்னு பென்னு கூட அவர் டீல் போட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே பென்னும் என்ன இங்க பிடிச்சு வச்சிருக்காங்க, என்னால எப்படி பணம் தர முடியும் அப்படின்னு சொல்ல யோ பென்னு என்னென்ன இவங்கள மாதிரி நினைச்சுக்கிட்டியா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னால இருந்த இடத்துல இருந்தே என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு இவரு சொல்றாரு. உடனே கேட்டும் ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு வெளியே கூட்டிட்டு வந்து இப்பயாவது சொல்லு, என்னை பத்தி உங்க க்ரூல யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்க கேட் நீ ஒரு கிரிமினல் தானே, இங்க இருந்து நீ தப்பிச்சு போனாலும் உனக்கு ஜெயில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கேட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட கேட்டு வந்துட்டு ஜான் லாக்கோடைய பெர்மிஷன் இல்லாம ஆர்வ கோளார பென்னு கிட்ட கூட்டிட்டு வந்ததுனால ஜான் லாக் கடுப்பாகிறாரு. கேட்டதுக்கு மேல நீங்க இருக்க கூடாதுன்னு அனுப்பி வச்சிடறாரு. இந்த நேரத்துல பீச்ல இங்க இருந்து கிளம்பி போன அந்த பைலட், மிலிட்டரி மேனு, டெஸ்மண்ட் இவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சேட்டலைட் போன் வழியா கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா யாரும் வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேனியல்ன்றவரும் ஜாக்கெட்ட இந்த ஐலாண்ட்ல ஸ்பேஸ் டைம்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கதை வந்து ஹெலிகாப்டர்ல போன அந்த பைலட் நம்ம மிலிட்டரி மேனு டெஸ்மண்ட் கிட்ட போகுது. இவங்களும் போறாங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எந்த ஒரு ஷிப்பையும் காணோம். அதோட சடனா இடி மின்னல் புயல்னு அந்த ஹெலிகாப்டரே ஆட ஆரம்பிக்குது. நம்ம டெஸ்மண்ட் இருக்கார்ல, அவரு டைம் டிராவலும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நார்மல் டைம் டிராவல் மாதிரி இல்லாம 1996ல ஒரு டெஸ்மண்ட் இருப்பார்ல, அவரு பிரசன்ட் டைமுக்கு வராரு. அவர் அந்த ஹெலிகாப்டர்ல இருக்காரு. சடனா திரும்பவும் 1996க்கே போறாரு. இந்த டைம்லலாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டு ஆளு மிலிட்டரியில இருந்த நேரம் பெரிய ஆபீசர் ஏய் டெஸ்மண்ட் எல்லாரும் எழுந்துட்டாங்க, நீ என்ன லேட்டா எழுந்திருக்க அப்படின்னு சொல்ல இல்ல சார் நான் ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்தேன், என்ன நடந்ததுன்னே புரியல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அகைன் 1996 சேர்ந்த அந்த பாஸ்ட் டெஸ்மண்ட் பிரசன்ட் டைமுக்கு வராரு. எங்க நம்ம மிலிட்டரி மேனும் டெஸ்மண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு டெஸ்மண்ட் என்னடா ஆச்சுன்னு கேட்க என் பேர் உனக்கு எப்படி தெரியும், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஏன்னா
ஏன்னா இப்ப இருக்கிறது பாஸ்ட் டெஸ்மண்ட். அவருக்கு இந்த மிலிட்டரி மேனு ஐலாண்டுன்னு எதை பத்தியும் தெரியாது. அதோட அந்த புயலும் நின்று ஒரு வழியா இவங்க அந்த ஷிப்ல லேண்ட் ஆகுறாங்க. டெஸ்மண்ட் மட்டும் தான் ஒரு குழப்பத்துல இருக்காரு. அவரு ஒரு ரூம்குள்ள கொண்டு போறாங்க. அங்க ஆல்ரெடி ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவரு டெஸ்மண்ட பார்த்து நீயும் என்ன மாதிரி தானே பாஸ்ட் பிரசன்ட்னு டைம் டிராவல் பண்றல அப்படின்னு சொல்ல டெஸ்மண்ட் அப்படியே குழம்பி போறாரு. எங்க நம்ம மிலிட்டரி மேனும் சேட்டலைட் போன் வழியா நாங்க ஷிப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஜாக்கு டேனியலுக்குலாம் சுத்தமா புரியல. ஏன்னா ஐலாண்ட்ல டைம் ஓடுறதுக்கும் வெளி உலகத்துல டைம் ஓடுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. சோ அப்புறம் அந்த மிலிட்டரி மேனும் டெஸ்மண்ட் தான் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிட்டான், என்னெல்லாம் தெரியாத மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்ல டேனியல் உடனே நான் டெஸ்மண்ட் கிட்ட பேசணும்னு சொல்ல மிலிட்டரி மேனும் போயிட்டு டெஸ்மண்ட் கிட்ட சேட்டலைட் போனை கொடுக்கறாரு. சோ அது வந்து பாஸ்ட் டெஸ்மண்ட். அவருக்கு எதுவும் புரியவே இல்ல. போன்ல யார் பேசுறது அப்படின்னு கேட்கும்போது என்னோட பேரு டேனியல், சரி சொல்லு நீ எந்த காலகட்டத்தில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இவரும் அவரோட காலகட்டமான 1996ன்னு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சோ நீ உடனே அங்க போ, என்ன மீட் பண்ணு, நான் உன்னை அனுப்பி வச்சதா சொல்லு, கண்டிப்பா அவன் நம்ப மாட்டான். அந்த டைம்ல நான் சீக்ரெட்டா பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நான் உனக்கு சொல்றேன், அதை நீ சொன்ன உடனே அவன் நம்புவான், உனக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல சோ அதை கேட்ட பாஸ்ட் டெஸ்மண்டும் திரும்ப அகைன் அவருடைய காலகட்டமான 1996க்கு போய் அங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற பாஸ்ட் டேனியலை பாக்குறாரு. அந்த டேனியல் கிட்ட என்ன நீங்க தான் அனுப்பி வச்சீங்க ஃபியூச்சர்ல இருந்துன்னு சொல்ல அவர் நம்பவே இல்லை. சோ அவருடைய பிரைவேட்டான எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி சொன்ன உடனே அவர் நம்புறாரு. டெஸ்மண்டை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு எலியை காமிச்சு அந்த எலி மேல ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஒரு பீம் அனுப்புறாரு. அதுக்கப்புறமா அந்த எலியை ஒரு மேஸுக்குள்ள அனுப்பி அது அழகா ஒரே ட்ரைல மேஸோடைய வழியை கண்டுபிடிச்சு ஃபினிஷ் பண்ணிடுது. சோ டேனியல் சிரிக்கிறாரு. ஆனா டெஸ்மண்டுக்கு ஒன்னும் புரியல. சோ டேனியலும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த எலிக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஃபோர்ஸ் நான் அனுப்புனேன். அப்புறம் இந்த மேஸை இன்னைக்கு காலையில தான் செஞ்சேன். இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு அந்த எலிக்கு தெரியாது. ஆனா நான் அனுப்புன அந்த ரேடியேஷன்னால அந்த எலி வந்து ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணி இந்த மேஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரே ட்ரைல சால்வ் பண்ணிடுச்சு. சோ அதே மாதிரி தான் நீயும் ஏதோ ஒரு ஐலாண்டுன்னு சொல்ற. சோ அந்த ஐலாண்ட்ல இதே ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். அதனால தான் நீ பாஸ்ட் பிரசன்ட்னு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கன்னு சொல்றாரு. சோ நார்மல் டைம் டிராவல் மாதிரி நம்ம மனுஷன் உடம்பெல்லாம் டிராவல் பண்ணி போகல. இங்க டிராவல் பண்றது கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான். சோ அப்பதான் அந்த எலியை பாக்குறாங்க. அந்த எலியோடைய கான்ஷியஸ்னஸ் டைம் டிராவல் பண்ணி அந்த எலி இறந்தே போகுது. சோ அதே நிலைமை தான் நம்ம டெஸ்மண்டுக்கும். அதுல இருந்து தப்பிக்கணும்னா டெஸ்மண்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். சோ அதை பத்தி தான் டேனியல் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொருளோ இல்ல ஒரு பர்சனோ ரெண்டு டைம் லைன்லயுமே இருக்கணும். அவங்க மேல நம்ம பர்சனலா அட்டாச் ஆகி இருக்கணும். அதோட கரெக்டா அந்த ரெண்டு டைம் லைனையுமே நம்ம ஜாயின் பண்ணா நம்ம கான்ஷியஸ்னஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா டெஸ்மண்ட் ஹெலிகாப்டர்ல இருக்கும்போது மிலிட்டரி மேனை பார்த்து யார் நீ அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஏன்னா அவரோட கான்ஷியஸ்னஸ் பாஸ்ட்ல இருக்கிற கான்ஷியஸ்னஸா இருந்திருக்கு. ஸோ இவருக்குன்னு கான்ஸ்டன்ட் ஒன்று வேணும். அப்பதான் அவரோட கான்ஷியஸ்னஸ் கரெக்ட் ஆகும். ஸோ அது யார் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் லவ் பண்ற கேர்ள் ஃப்ரெண்டான பென்னி தான். ஆனா 1996ல அந்த பென்னி கூட சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா லைஃப் எல்லாம் ஓடி ஐலாண்ட்ல வந்து மாட்டிப்பார்ல. இப்ப பென்னி கிட்ட போய் ஏதாவது பேசினார்னா டைம் லைனே சேஞ்ச் ஆயிடும். ஸோ டைம் லைனை சேஞ்ச் பண்ணாம ஒரு கான்ஸ்டன்ட்டை உருவாக்குறாரு. 1996ல டெஸ்மண்ட் பென்னி கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட எதுவும் சமாதானம்லாம் படுத்தாம ஜஸ்ட் எனக்கு உன்னோட புது நம்பரை கொடு, அந்த நம்பரை நீ மாத்தவே கூடாது, 8 வருஷம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்ணுவேன், ப்ளீஸ் அந்த கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை மட்டும் ஆளு வாங்கிக்கிட்டு திரும்ப அவரோட கான்ஷியஸ்னஸ் பிரசன்ட் டைமுக்கு வருது. ஸோ இப்போ அந்த ஷிப்ல இருக்காரு. 2004வது வருஷம். இப்போ பென்னிக்கு கால் பண்றாரு. ஸோ அவங்களும் அட்டன் பண்றாங்க. சொன்ன மாதிரியே 8 வருஷம் கழிச்சு கால் பண்ற, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல எங்க நம்ம டெஸ்மண்டோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவருடைய கான்ஷியஸ்னஸ் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. அவரோட கான்ஸ்டன்ட் வந்து பென்னி தான். ஸோ இந்த விஷயம் புரியல அப்படின்னா நம்ம எல்லா சீசனும் முடிச்சுட்டு கடைசியா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு புரியாத விஷயங்கள் இந்த சீரீஸ்ல அவ்வளோ இருக்கு. ஸோ அகைன் கதை வந்து நம்ம ஜாக்கெட்ட வருது. அங்க இருந்த அந்த டேனியலையும் ஷார்லட்டையும் காணோம். அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. ஸோ அவங்கள தேடி ஜாக்கும் ஜூலியட்டும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜூலியட் கண்ணுக்கு அதர்ஸை சேர்ந்த ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க நீங்க தேடுற அந்த 2 பேரும் டெம்பஸ் கிட்ட தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டெம்பஸ்ட்ன்றதும் தர்மா இனிஷியேட்டிவோடைய ஒரு ஸ்டேஷன் தான். அங்க கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ உடனே ஜூலியட்டும் அந்த லேடி கிட்ட உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது அப்படின்னு கேட்க பென்னு தான் சொன்னான். பென்னை ஜான் லாக் பிடிச்சு வச்சிருக்கான், உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும், உனக்கு தெரியாது, பென்னால என்ன வேணாலும் இந்த ஐலாண்ட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஜாக்கும் வராரு. அவரும் அந்த லேடியை பாக்குறாரு. அப்படின்னா அது ஜூலியட் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற இல்யூஷனும் கிடையாது. சடனா அந்த லேடி அங்க இருந்து காணாமலும் போயிடுறாங்க. ஜூலியட்டும் ஜாக்கெட்ட அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னு வேகமா அந்த ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷார்லட்டும் டேனியலும் அந்த ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில கேட்ட பாக்குறாங்க. கேட்டு பார்த்து நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேக் எல்லாம் செக் பண்ணும்போது கேஸ் மாஸ்க்லாம் இருக்கு.
டக்குன்னு ஷார்லட் கேட்டுக்கு பின்னாடி அடிச்சு மயக்கமாக்கிட்டு வேகமா அந்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. எங்க ஜூலியட்டும் கேட்டும் அடிபட்டு இருக்கிற கேட்டை பாக்குறாங்க. அவங்க என்ன அடிச்சு போட்டு இந்த வழியா தான் போனாங்கன்னு சொல்ல ஜாக் திரும்பி பார்த்தா ஜூலியட்டை காணும். ஏன்னா ஜூலியட் மட்டும் தனியா போயிருக்காங்க. சோ நேரா அந்த ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. அங்க கேஸை ரிலீஸ் பண்றதுக்காக டேனியலும் அந்த ஷார்லட்டும் சூட்டு கேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. ஜூலியட்டும் போயிட்டு கன் பாயிண்ட்ல பிடிக்கும் பொழுது அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் அந்த கேஸை தடுத்து நிப்பாட்ட தான் வந்திருக்காங்களே. சோ பென் தான் அந்த கேஸை ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அதை தடுக்க வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு நம்ம ஜாக்கும் கேட்டும் வர இங்க பாரு உன்னை அடிச்சது தப்பு தான். அப்ப எங்களுக்கு டைம் இல்ல, சீக்கிரமா வந்து இந்த கேஸை ஆஃப் பண்ணி எவ்வளவு உயிரை நாங்க காப்பாத்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஷார்லட் சொல்றாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ஜான் லாக் இருக்கார்ல, அவரு பென்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லு, அந்த கப்பல்ல வரவங்க எல்லாம் யாரு, எதுக்காக அவங்கள தடுக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பென்னும் நான் அதை சொல்லிட்டா என்ன ஃப்ரீயா விட்டுருவியா அப்படின்னு கேட்க ஜான் லாக்கும் ஓகேன்னு சொல்றாரு. சோ பென்னும் அந்த வீட்லயே ஒரு ரகசியமான ஒரு டேப் இருக்கு, அதை எடுத்து பிளே பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம டெஸ்மண்ட் லவ் பண்றாருல பொண்ணு பென்னி, அந்த பென்னியோடைய அப்பா அவரு தான் இந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாராம். ஜான் லாக்கும் அவர் எதுக்கு இந்த ஐலாண்டுக்கு வரணும், நடக்கவே முடியாத உன்னால இந்த ஐலாண்டுக்கு வந்த உடனே நடக்க முடியுதுல, இவ்வளவு அற்புதமான ஐலாண்டை கண்டுபிடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. சோ கண்டுபிடிச்சிட்டாருன்னா இங்க வந்து நம்ம எல்லாரையும் கொன்னு இந்த ஐலாண்டை அவரே சொந்தம் கொண்டாடுவாரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே அந்த ஷிப்ல உன்னோடைய ஆள் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னியே, யார் அது அப்படின்னு கேட்கும் பொழுது பென்னும் அந்த பர்சனை சொல்லிடுறாரு. ஆனா யாருன்னு நமக்கு இப்ப தெரியல. ஜான் லாக்கும் இப்போ பென்னை ஃப்ரீயா விட்டுறாரு. ஆளு ஜாலியா நடந்து போறாரு. சாயர்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த நேரத்துல ஷிப்ல இருக்கிற நம்ம மிலிட்டரி மேனும் டெஸ்மண்டும் அவங்க ஒரு ரூம்ல இருக்கும் பொழுது அப்ப பேப்பர்ல யாரோ போட்டு போறாங்க இந்த ஷிப்போடைய கேப்டனை நம்பாதீங்க அப்படின்னு. யாரு என்னன்னு உங்களுக்கு புரியல, பார்த்தா கேப்டனும் கூப்பிடுறாரு இவங்கள. சோ டெஸ்மண்டும் எங்களை வெளியே கூட்டிட்டு போகாம இங்கேயே வச்சிருக்கீங்க, என்ன காரணம்னு கேட்கும்போது தான் ஷிப்ல ஒரு ப்ராப்ளம், அதை சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போக போறோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி ஓகே இது யாரோட கப்பல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த கேப்டனும் இந்த ஷிப்பு பென்னியோடைய அப்பாவோடதுன்னு சொல்ல டெஸ்மண்டுக்கு எதுவும் புரியல. அதோட அந்த கேப்டன் இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீங்க போன ஃபிளைட்டு கடல்ல மூழ்கி போய் எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வெளி உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே நீங்க வந்த ஃபிளைட்டு ஐலாண்ட்ல கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னா கடல்ல மூழ்கினது வேற ஏதோ ஒரு ஃபிளைட்டு, இறந்தவங்க எல்லாம் வேற யாரோ ஃபோர்ஜரி வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. எது என்னவோ நீங்க ரெஸ்ட் எடுங்க, கப்பல் சரியானதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. இந்த கப்பல்லையே டாக்டர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம மிலிட்டரி மேனையும் டெஸ்மண்டையும் கூட்டிட்டு போகும்போது ரூம்லாம் அழுக்கா இருக்குன்னு அங்க கிளீன் பண்ற ஒருத்தரை கூப்பிடுறாரு. யாரான்னு பார்த்தா அது நம்ம மைக்கிள். வால்ட்டை கூட்டிட்டு இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆகி போன மைக்கிள் இங்க எப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு மிலிட்டரி மேனுக்கு புரியல. அதோட மைக்கிள தெரியாத மாதிரியே தான் இவரும் நடந்துக்கிறாரு. ஏன்னா மைக்கிள் வந்து இங்க கெவின் அப்படின்ற ஒரு பேர்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ நம்ம ஏதாவது பேச போய் மாட்டிக்க போறாரோ அப்படின்னு தான் மிலிட்டரி மேனும் அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. அதோட பென்னு வந்துட்டு என் ஆளு ஒருத்தன் அந்த ஷிப்ல இருக்கான்னு சொல்லியிருப்பாருல, அது நம்ம மைக்கிள் தான். சோ கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. அந்த கொரியன் சன் இருக்காங்கல்ல, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ஐலாண்டை விட்டு தப்பிச்சிட்டாங்க போல. வழி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய பார்க்க ஹியூகோவும் வராரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சமாதிக்கு போறாங்க. அது ஜின்னோட சமாதி. அப்படின்னா ஜின்னு இறந்து போக போறாரு. சோ இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த ஷிப்ல மிலிட்டரி மேன் இருக்காருல, அவரு நம்ம மைக்கிளை பிடிச்சி நீ எப்படி இங்க இருக்க, தப்பிச்சு நீ வெளியே தானே போன அப்படின்னு கேட்க மைக்கிளும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே மைக்கிளும் அவரோட பையனும் இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா மைக்கிள் தனியா தான் இருக்காரு, வால்ட் கூட இல்ல. ஏன்னா வால்ட்டை காப்பாத்தணும்னு மைக்கிள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே துரோகம் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் வால்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட பேசவே இல்ல. இப்ப வால்ட் அவனுடைய பாட்டி வீட்டுல இருக்கான். சோ மைக்கிளும் நம்ம பையனுக்காக இதை பண்ணோம், ஆனா நம்ம பையனே இப்ப வெறுக்கிறானே அப்படின்னு சாகிறதுக்கு ட்ரை பண்றாரு. வேகமா காரை ஓடிட்டு போயிட்டு முட்டுறாரு. சாக முடியல. என்ன பண்ணாலும் அவரால் சாகவே முடியல. அப்பதான் அந்த இடத்துக்கு பென்னோடைய ஆளு அதர்ஸை சேர்ந்த டாம் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே மைக்கிள் சண்டை போட, ஆனா டாம் என்ன சொல்றாருன்னா நீ என்ன பண்ணாலும் உன்னால சாக முடியாது, அந்த ஐலாண்டு உன்னை சாக விடாது. ஆனா மைக்கிள் அதை நம்புற மாதிரி இல்ல. கன் எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. புல்லட் ஃபுல்லா இருந்தும் அவரால் கன்னை ஷூட் பண்ண முடியல. அதோட நியூஸ்ல ஓஷானிக் ஃபிளைட் கடலுக்கு அடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸ் வருதா. உடனே மைக்கிளும் நேரா டாமை போய் பாக்குறாரு. நாங்க போன ஃபிளைட் ஐலாண்ட்ல தானே கிராஷ் ஆச்சு, இது என்ன கடலுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. சோ டாமும் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பென்னியோடைய அப்பா, அவரோட பேரு சார்லஸ், அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆக்சுவலா பென்னியோடைய அப்பாவும் அதர்ஸ் கும்பலை சேர்ந்தவர் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவரு ஐலாண்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா இப்போ திரும்பவும் அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க வந்து அந்த ஓஷானிக் ஃபிளைட் அந்த ஐலாண்ட்ல தான் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த ஃபிளைட்டை தேடி வேற யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபேக்கா ஒரு ஃபிளைட்டையும் நிறைய டெட் பாடிஸையும் கொண்டு வந்து கடல்ல இருந்து அந்த ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உலகத்தையே ஏமாத்திருக்காரு. ஆனா இப்போ ஒரு ஷிப்ல ஒரு க்ரூவை ஏற்பாடு பண்ணி ஐலாண்டை தேட அனுப்பியிருக்காரு. அந்த ஷிப் மட்டும் ஐலாண்டுக்கு போயிடுச்சுன்னா அங்க
இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. சோ அதனால நீ என்ன பண்ணணும், அந்த ஷிப்ல வேலை செய்யற ஒரு ஆளா போகணும், அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதனாலதான் பென்னு இந்த ஷிப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற எல்லாரையும் கொல்லணும்னு தான் அவரோட பிளான். இந்த விஷயத்தை அவரு மிலிட்டரி மேன் கிட்ட சொல்ல, அப்படின்னா இப்போவும் நீ பென்னு ஆளுங்களுக்கு தான் வேலை செய்யறல, எங்களுக்கு நீ துரோகம் பண்ண, உனக்கு நான் திரும்பி பண்ண வேணாமா அப்படின்னு மைக்கேலை பிடிச்சி கொண்டு போய் அந்த ஷிப்போடைய கேப்டன் கிட்ட இவன் ஒரு துரோகி, ஏமாத்துக்காரன், பென்னோட ஸ்பை அப்படின்னு மாட்டி விட்டுறாரு. சோ இந்த நேரத்துல காட்டுக்குள்ள நம்ம டேனியலா அவங்களுடைய பொண்ணான ஆலெக்ஸ் அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு 3 பேருமே காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு பாய் ஃப்ரெண்டை யாரோ ஷூட் பண்றாங்க. அடுத்தது டேனியலாவையும் ஷூட் பண்றாங்க. ஆலெக்ஸ் தான் அடுத்தது காலியாக போறாங்க. ஆனா ஆலெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பென் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்தது யாரு என்னன்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும். சோ இந்த நேரத்துல பீச்ல யாரோ ஒருத்தருடைய உடம்பு கரை ஒதுங்குது. சோ வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அந்த டேனியல்ன்றவரும் பாக்குறாரு, இது ஷிப்ல இருந்த டாக்டருடைய உடம்பு, யாரோ கழுத்தை அறுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ உடனே இதை பத்தி ஷிப்ல இருக்கிறவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா சேட்டலைட் போன் ஒர்க் ஆகல. சோ அதனால மோர்ஸ் கோட் மூலமா அவர் பேச ட்ரை பண்றாரு. சோ பதிலுக்கு ஒரு ரிப்ளையும் வருது மோர்ஸ் கோட்லயே. ஜாக்குக்கு அது என்னன்னே தெரியாது. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அந்த டேனியலும் அது வந்து நாளைக்கு நம்மள காப்பாத்துறதுக்கு ஷிப் வந்துருமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா பக்கத்துல பெர்னார்ட் இருக்காரு. அவருக்கு மோர்ஸ் கோட் தெரியும். இந்த டேனியல் பொய் சொல்றான். இவன் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கானா, ஷிப்ல இருந்த டாக்டர் இறந்து போன நிலைமையில இங்க வந்திருக்காருன்னு சொல்ல, பதிலுக்கு அவங்க என்ன ரிப்ளை அனுப்பியிருக்காங்கன்னா, என்ன வளர்ற, டாக்டர் சாகலாம் இல்ல, இங்க தான் இருக்காருன்னு அனுப்பியிருக்காங்க. சோ கடுப்பான ஜாக், எதுக்காக எங்க கிட்ட பொய் சொன்ன, எங்களை காப்பாத்த அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கேட்க, டேனியலும் சொல்றாரு, உங்களை காப்பாத்தணும் அப்படின்றது எங்களோட முக்கியமான வேலை இல்ல, அதை தாண்டி வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அந்த ஆலெக்ஸ்ன்ற பொண்ணை பிடிச்சவங்க எல்லாம் மிலிட்டரி ஆளுங்க மாதிரி இருக்காங்க. ஆனா அதர்ஸ் வந்து வேலி மாதிரி ஒன்னத்தை போட்டிருப்பாங்களே, அதை தாண்டி போக முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஆலெக்ஸுக்கு கோடு தெரியும். அந்த கோடை போட்டு அதை தாண்டி அவங்க பென் இருக்கிற இடம், அதான் நம்ம ஜான் லாக், சாயர் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அந்த வேலையில பவரை ஆஃப் பண்ணா உடனே பென்னுக்கு வந்துட்டு கால் வரும். அந்த மாதிரி கால் வர ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஜான் லாக் தான் எடுக்கிறாரு. ஏதோ ஒரு நம்பர் சொல்லுது. நேரா பென்னு கிட்ட போயிட்டு ஒரு கால் வந்தது, இந்த நம்பர் தான் சொல்லுச்சுன்னு சொல்ல, உடனே பென்னு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஷார்ட் கன் எடுக்கிறாரு. இவ்வளவு நேரம் கன் அங்கதான் இருந்தது. பென்னு நினைச்சிருந்தா எடுத்து எப்பயோ போட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா இப்ப எடுத்து அதை சாயர் கிட்ட கொடுத்து, அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரமா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே மாதிரி அந்த மிலிட்டரி ஆளுங்களும் அங்க வந்துட்டாங்க. ஆலெக்ஸ் தலையில கன்னை வச்சுக்கிட்டு, பென் ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லனா இவளை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, பென்னு முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. அதனால அந்த ஆலெக்ஸை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா பென்னு ஆலெக்ஸை அவரோட பொண்ணு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு கண்ணு முன்னாடியே ஆலெக்ஸை ஷூட் பண்ண செமையா கடுப்பாகிறாரு. இந்த மிலிட்டரி ஆளுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு வேகமா அந்த வீட்லயே ஒரு ரகசியமான ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு என்னமோ பண்றாரு. சடனா அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் இருக்குல்ல, அது வந்து அந்த மிலிட்டரி ஆளுங்க எல்லாரையுமே காலி பண்ணுது. சோ எப்படியோ ஒரு வழியா எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்தா சேஃப் கிடையாதுன்னு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பென்னு ஜான் லாக் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜாக்கப்ப பார்க்கணும், அந்த கேபினுக்கு போகணும், அவன் தான் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவான், அதுக்கு நமக்கு ஹியூகோவும் வேணும்னு சொல்ல, சரி நீ ஹியூகோவும் வரேன்னு சொல்றாரு. சோ ஹியூகோ, நம்ம பென்னு, ஜான் லாக் இவங்க தனியா அந்த கேபினை தேடி போறாங்க. நம்ம சாயர், கிளார் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு அவங்க திரும்ப ஜாக்கெட்டையே போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப கதை அகைன் ஃபியூச்சருக்கு போகுது. நம்ம பென் இருக்காருல்ல, அவர் ஒரு பாலைவனத்துல இருக்காரு. அப்படியே எழுந்து அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான இடத்துக்கு போறாரு. ரூமை புக் பண்றாரு. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இது என்ன டேட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம், ஆளு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. சோ அப்புறம் பென்னு வந்துட்டு மிலிட்டரி மேனை பார்க்க போறாரு. மிலிட்டரி மேனும் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு போல. ஆனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வாழலாம்னு நினைக்கும் பொழுது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ சாகடிச்சிடுறாங்க. பென்னு வந்து அதை சாகடிச்சது இந்த பர்சன் தான், பென்னியோட அப்பாவான சார்லஸ் தான் ஆளை செட் பண்ணி காலி பண்ணிருக்கான்னு சொல்ல, உடனே மிலிட்டரி மேனு அவரோட ஒய்ஃபை கொன்னவரை சாகடிச்சிடுறாரு. அதோட பென்னு கிட்ட வந்து அந்த சார்லஸ் உடைய ஆளுங்க ஒவ்வொருத்தரையா சொல்லி எல்லாரையும் நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்ல, சோ இப்படிதான் மிலிட்டரி மேன் வந்து ஃபியூச்சர்ல நம்ம பென்னுக்காக மிலிட்டரி மேன் ஒரு கொலைகாரனா மாறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ அப்புறம் பென்னும் பென்னியோட அப்பாவான சார்லஸை மீட் பண்றாரு. சார்லஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த ஐலாண்டு எனக்கு சொந்தமானது, நீ என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, சோ எனக்கு திரும்ப அந்த ஐலாண்டு வேணும்னு சொல்ல, பென்னும் உன்னால அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்க முடியாது, அதோட என் கண்ணு முன்னாடியே நான் என் பொண்ணா வளர்த்த ஆலெக்ஸை உன் ஆளுங்க சாகடிச்சிட்டாங்க, அதே மாதிரி உன்னோட பொண்ணு பென்னியையும் நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ இதே ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஜாக் இருக்காருல, அவரு கேட்டு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளாரோடைய பையனான ஆரோனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி இவங்க ஒரு ஃபேமிலியா ஃபியூச்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. பீச்ல நம்ம ஜாக் இருக்காருல, அவருக்கு உடம்பு ரொம்ப முடியல, என்னடானா அப்பெண்டிஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம ஜூலியட் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றாங்க. இங்க சாயர் அந்த ஆர்வ கோளாறு, அப்புறம் கிளாரோட குழந்தை ஆரோன் இவங்கலாம் ஜாக்கிட்டே திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மிலிட்டரி ஆளுங்கலாம் அங்க வராங்க. ஆனா அவங்க
அவங்களுக்கு முன்னாடி அந்த ஹெலிகாப்டர் ஓட்டின பைலட் இருக்கார்ல அவரு வராரு. அவரு இந்த ஆர்வ கோளாறு சாயரு கிளார் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி தான் அந்த மிலிட்டரி ஆளுங்க வராங்க, சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இவங்க ஒரு புதர்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மிலிட்டரி ஆளுங்களும் வராங்க. அப்ப கிளாரோடைய குழந்தை சவுண்டு போட அந்த மிலிட்டரி ஆளும் அந்த புதர் கிட்ட போறாரு. ஆனா நல்ல வேலையா பைலட் வந்து சீக்கிரம் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு மிலிட்டரி ஆளுங்களை கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ நைட் டைம்ல ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிளார் கண்ணை முழிச்சு எழுந்து பார்க்கும்பொழுது கிளாரோடைய குழந்தை ஆரோனை நம்ம ஜாக்கோட அப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜாக்கோட அப்பா தான் கிளாரோட அப்பாவும். அதுக்கப்புறமா கிளார் அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. சாயர் கண்ணு முழிச்சு பார்க்கும் பொழுது கிளாரையும் காணும், குழந்தை ஆரோனையும் காணும். வேகமா தேடுறாரு. பார்த்தா குழந்தை மட்டும் ஒரு இடத்துல இருக்கு. கிளார் எங்க போனாங்கன்னே தெரியல. ஸோ இப்போ கதை பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஜான் லாக் இருக்கார்ல அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தையா பிறக்கிறாரு. அந்த இடத்துக்கு கோட் சூட் மாட்டிக்கிட்டு ஒரு ஆள் இருக்காரு. யாரான்னு பார்த்தா நம்ம ரிச்சர்டு. ஸோ ஆளை பார்த்தாலே தெரியுது இவரு டைம் டிராவல் பண்ணி தான் பாஸ்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த டைம் டிராவல் விஷயம்லாம் நமக்கு போக போக தான் புரிய வரும். ஸோ கதை அகைன் பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த பைலட்டு மிலிட்டரி ஆளுங்க எல்லாருமே ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அதுவும் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர்னால இறந்து போன ஆட்களுடைய உடம்பையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்க்குற டெஸ்மண்டும் மிலிட்டரி மேனுக்கும் புரியல. இவனுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுவானுங்கன்னு பார்த்தா போயிட்டு கொத்து கொத்தா செத்துட்டு வரானுங்க அப்படின்னு புரியாம அந்த ஷிப்போட கேப்டன் கிட்ட உங்ககிட்ட வேற ஏதாவது போட் இருக்கா, நான் திரும்பவும் ஐலாண்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு போட்டை கொடுக்குறாரு. நம்ம மிலிட்டரி மேன் மட்டும் அந்த போட்டை யூஸ் பண்ணி திரும்பவும் ஐலாண்டுக்கே போறாரு. ஸோ டெஸ்மண்ட் வந்து அந்த ஷிப்லயே தான் இருக்காரு. ஸோ ஷிப்புக்கு வந்து அந்த மிலிட்டரி ஆளுங்கலாம் அகைன் திரும்பவும் ஐலாண்டுக்கு போக போறாங்க போல. பைலட்டை கூப்பிடுறாங்க. பைலட்டு பயப்படுறாரு. ஏன்னா இப்போ அந்த மிலிட்டரி ஆளுங்கலாம் ஐலாண்டையே மொத்தமா எரிக்க போறாங்களாம். ஸோ அந்த ஷிப்போட கேப்டன்லாம் தடுக்கிறாரு, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையில டாக்டர் இருக்காருல அவரோட கழுத்தை அறுத்து கடல்ல தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ டாக்டர் இப்பதான் இறந்து போறாரு. ஆனா அவரோட உடம்பு முன்னாடியே கரை ஒதுங்கி அந்த ஐலாண்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஐலாண்ட்ல இருக்கிற டைம் வேற, வெளி உலகத்துல இருக்கிற டைம் வேற. ஸோ பைலட்டுக்கும் வேற வழி இல்ல. ஆனா பைலட் இந்த மிலிட்டரி ஆளுங்களை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு சேட்டலைட் போன்ல இந்த மிலிட்டரி ஆளுங்களுடைய லொகேஷன் எல்லாம் ட்ராக் பண்ற மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே ஹெலிகாப்டர்ல பறந்து திரும்பவும் அந்த ஐலாண்டுக்கு வராங்க. வரும்பொழுது பீச்ல அந்த சேட்டலைட் போனை போட்டுடுறாரு. அது வந்து நம்ம ஜாக் கையில கிடைக்குது. ஸோ அந்த மிலிட்டரி ஆளுங்க எங்க போறாங்கன்னு லொகேஷன் ஜாக்கு தெரிய நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும்னு ஜாக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஜான் லாக்கு, ஹியூகோ, பென்னு இவங்க ஒரு வழியா அந்த கேபினை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த கேபின்குள்ள ஜான் லாக் மட்டும் தான் போகணும். ஏன்னா அந்த ஐலாண்டை வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த ஐலாண்டை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. அதுக்கு பதில் சொல்றது அந்த கேபின்குள்ள இருக்கிற ஜாக்கப் தான். சரின்னு நம்ம ஜான் லாக்கும் கேபின்குள்ள போனா அங்க ஜாக்கப் இருப்பாருன்னு பார்த்தா நம்ம ஜாக்கோடைய அப்பா இருக்காரு. நீங்க தான் ஜாக்கப்பா அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் ஜாக்கப் கிடையாது, ஆனா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல பக்கத்திலே இன்னொருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம கிளாரு. ஸோ எதே என்னவோ ஜான் லாக்குக்கு இந்த ஐலாண்டை காப்பாற்றணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஸோ அவங்களும் ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாங்க போல. ஜான் லாக் வெளியே வராரு. பென்னும் வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த ஐலாண்டையே நம்ம வேற ஒரு இடத்துக்கு நகர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு நம்ம ஜாக்கு, கேட்டு, கிளாரோடைய பையனான ஆரோனு, அப்புறம் அந்த கொரியன் சன்னு, ஹியூகோ, மிலிட்டரி மேன்னு இவங்க எல்லாருமே கவர்மெண்டோடைய ஒரு ஏரோப்ளைன் வழியா ஒரு வழியா வந்துடுறாங்க. அவங்கள வரவேற்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், பிரஸ், மீடியான்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தப்பிச்சு வந்த இவங்களுக்காக ஒரு பிரஸ் மீட்டையும் வைக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. அதுவும் கேட்ட பார்த்து உங்க கையில இவ்வளவு பெரிய குழந்தை இருக்கு அப்படின்னா நீங்க ஃபிளைட்ல போகும்போது 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா உண்மையிலே கேட்ட இருக்கிறது அவங்க குழந்தை கிடையாது, கிளாரோடைய குழந்தை தான். ஆனா ஒரு வழியா எப்படியோ பிரஸ் மீட்டை சமாளிச்சு அவங்க லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாக் அவரோட அப்பாவோட உடம்ப கொண்டு வரதுக்காக தான் அந்த ஃபிளைட்லயே வந்திருப்பாரு. இப்ப இவரே பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அப்பாவோட உடம்புலாம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் மரியாதை பண்ணணும்னு ஃபியூனரல் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ஜாக்கோடைய அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃப் வராங்க. அவங்க ஜாக்கிட்ட உண்மையை சொல்றாங்க. உங்க அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃப் நானு, எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அந்த பொண்ணோட பேரு கிளார்னு சொல்ல ஜாக்குக்கும் இப்பதான் புரிய வருது கிளார் நம்மளுடைய சிஸ்டர் அப்படின்னு. கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த சேட்டலைட் போன்ல மிலிட்டரி ஆளுங்களாம் எங்க இருக்காங்களோ அந்த லொகேஷன் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி ஜாக்கும் கேட்டும் போகும்பொழுது அங்க ஆர்வ கோளாரும் சாயரும் வராங்க. சாயர் கையில கிளாரோடைய குழந்தை மட்டும்தான் இருக்கு. கிளார் எங்கன்னு கேட்க அவ எங்க போனான்னு தெரியலன்னு சாயர் சொல்றாரு. இந்த நேரத்துல மிலிட்டரி மேன் பீச்சுக்கு வந்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க போறாங்க, சீக்கிரமா நம்ம ஷிப்புக்கு போலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேரையா இந்த போட் மூலியமா ஷிப்புக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவதான் கேட்டு கிளாரோடைய குழந்தைய கொண்டு வராங்க. ஜாக்கும் சாயரும் அந்த ஹெலிகாப்டர்ல போனவங்கள ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அப்படின்னா ஓகே நம்மளும் போலான்னு கேட்டும் மிலிட்டரி மேனும் பின்னாடியே போறாங்க. அப்படி போகும்போது தான் ரிச்சர்டை பாக்குறாங்க. அவர்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்களா, இவங்க அவங்க கிட்டயே மாட்டிக்கிறாங்க. குழந்தைய வந்து கொரியன் சன் இருக்காங்களா அவங்க கிட்ட கொடுக்க கொரியன் சன்னு, ஜின்னு, இன்னும் சில பேர்லாம் அந்த போட் மூலியமாவே ஷிப்புக்கு வந்துடுறாங்க.
அங்கதான் டெஸ்மண்டோ இருக்காரு. ஒரு வழியா அந்த ஷிப்ல இருந்த இன்ஜின் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. ஷிப் அங்க இருந்து கலப்பலான்னு பார்த்தா அப்பதான் அந்த ஷிப்ல பாம்லாம் இருக்கு, அது சீக்கிரமாவே வெடிக்க போகுது. எங்க நம்ம ஜாக்கும் சாயரும் ஒரு வழியா அந்த ஹெலிகாப்டர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அங்க இருந்த அந்த மிலிட்டரி ஆட்களை காணோம். அந்த பைலட்டை மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பைலட்டும் ஜாக்கை பார்த்துட்டு நான் தான் உங்களுக்கு அந்த சேட்டலைட் போனை தூக்கி போட்டேன், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க ஆர்ச்சிட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க நம்ம ஜான் லாக்கு, ஹியூகோ, பென்னு இவங்க எல்லாருமே இந்த ஐலாண்டையே நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆர்ச்சிட்ன்ற இடத்துக்கு தான் போகணும்னு இவங்க போறாங்க. போய் பார்த்தாதான் இவங்களுக்கு முன்னாடியே மிலிட்டரி ஆளுங்கலாம் இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பென்னும் நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவர் நேரா போயிட்டு சரண்டர் ஆக ஆரம்பிக்கிறாரு. அந்த சோல்ஜர்ஸ்லாம் பென்னை பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்பா அந்த இடத்துக்கு கேட் ஓடி வராங்க. கேட்டையும் நம்ம மிலிட்டரி மேனையும் ரிச்சர்டும் அவரோட ஆளுங்களும் பிடிச்சிருப்பாங்கல்ல. எல்லாருமே வந்து இங்க இருக்கிற சோல்ஜர்ஸை போட்டு செம்ம அடி அடிச்சு காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா பென்னை காப்பாத்திறாங்க. பென்னும் இங்க இருக்கிற ஹெலிகாப்டர்ல நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பென்னு ஜான் லாக் கூட அந்த ஆர்ச்சிட் அப்படின்ற இடத்துக்குள்ள போகலான்னு போகும்பொழுது அங்க சாயரும் ஜாக்கும் வராங்க. ஆனா ஜாக் வந்து அந்த ஆர்ச்சிட் அப்படின்ற இடத்துக்குள்ள நான் வரவே இல்லை, நீங்க லூசு மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜான் லாக்கும் சரி ஓகே நீ தப்பிச்சு போ, ஆனா தயவு செஞ்சு இந்த ஐலாண்டை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத, தப்பிச்சு போனீங்கன்னா இந்த ஐலாண்டை பத்தி போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜாக்கும் ஓகேன்னு சொல்லி ஜாக்கு, சாயரு, அப்புறம் மிலிட்டரி மேனு, கேட்டு, ஹியூகோ, அப்புறம் அந்த பைலட்னு எல்லாருமே ஹெலிகாப்டர்ல இங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பீச்ல இருந்த சர்வைவர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷிப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஷிப்ல பாம்பு இருக்கிற விஷயம் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நம்ம ஜின்னு, மைக்கேல், டெஸ்மண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாம்பை எப்படி டிஃப்யூஸ் பண்றதுன்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அது எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியல. இந்த நேரத்துல நம்ம பென்னும் ஜான் லாக்கும் மட்டும் அந்த ஆர்ச்சிட்ன்ற இடத்துக்கு போறாங்க. லிஃப்ட்ல பூமிக்கு அடியில போக ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பென்னும் ஒரு டேப்பை கொடுக்குறாரு. ப்ளே பண்ணா ஒரு சயின்டிஸ்ட் தான் பேசுறாரு. இந்த இடத்துல என்ன ஆராய்ச்சியை பண்ணுவாங்கன்னா டைமை பத்தின ஆராய்ச்சி. ஒரு டோர் மாதிரி ஒன்று இருக்கு, அந்த டோர் மூலியமா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மனுஷங்க, உயிர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் டைம் டிராவல் பண்ண முடியும், ஏதாவது மெட்டல் பொருளை வச்சிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பென் என்ன பண்றாருன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் எடுத்து அந்த டைம் டிராவல் பண்ற இடத்துல வச்சு விடுறாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா ஒரு சோல்ஜர் உயிர் பொழிச்சு ஆள் இங்க வந்திருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறாரு. ஒரு சென்சார் ஒன்னு இருக்கு, அவரோட பல்ஸை வந்து மானிட்டர் பண்ணும். என் பல்ஸ் மட்டும் கம்மி ஆயிடுச்சுன்னா ஷிப்ல இருக்கிற பாம்பு வெடிச்சிரும்னு சொல்றாரு. அப்படின்னா ஷிப்ல பாம்பு வச்சது இவர் தான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பென்னு வந்து அந்த சோல்ஜரை காலி பண்றாரு. பல்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஷிப்பே வெடிச்சு செதறிடும், அதுல இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இந்த நேரத்துல ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்காங்களா ஜாக்கு, சாயரு, கேட்டு, ஹியூகோ, மிலிட்டரி மேனு, பைலட்னு. அப்ப ஃபியூவல் வேகமா குறையுது. என்னடான்னு பார்த்தா நடந்த சண்டையில புல்லட் ஒன்னு ஃபியூவல் டேங்க்ல பட்டு ஊத்திக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா இவங்க வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்கி போடணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் போடுறாங்க. இப்ப வெயிட்டா இருக்கிறது அதுல ஹியூகோ மட்டும் தான். ஹியூகோவும் நம்ம குதிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே சாயர் குதிச்சிடுறாரு இவங்களை காப்பாத்தணும்னு. மீதி இருக்கிறவங்க அந்த ஹெலிகாப்டர்ல அப்படியே தட்டு தடுமாறி ஒரு வழியா அந்த ஷிப்புக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க டெஸ்மாண்ட் இருக்காரு. ஏன் வந்து தொலைஞ்சிங்க, இங்க பாம்பு இருக்கு, வெடிக்க போகுதுன்னு சொல்ல வேக வேகமா பெட்ரோலை லோட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பென்னு வந்து அந்த சோல்ஜரை சாகடிச்சிட்டாரு, பல்ஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான், இங்க பாம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. அதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டரை கிளப்பிக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருன்னா நம்ம ஜாக்கு, கேட்டு, கொரியன் சன்னு, அப்புறம் நம்ம மிலிட்டரி மேனு, ஹியூகோ, கிளாருடைய குழந்தையான ஆரோனு, டெஸ்மண்ட், அப்புறம் பைலட்னு எல்லாருமே அந்த ஹெலிகாப்டர்ல கிளம்பி போறாங்க. அவங்க மேல போனதுக்கு அப்புறம் அந்த ஷிப் வெடிச்சு செதறுது. அங்கேயே நம்ம மைக்கேல், சன்னுடைய ஹஸ்பண்டான ஜின்னு இறந்து போறாங்க. சன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ஹெலிகாப்டர்ல இருக்கிறவங்க வேற வழி இல்லாம அகைன் அவங்க ஐலாண்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. எங்க தண்ணியில குதிச்சார்ல சாயர், அவர் அப்படியே நீந்திக்கிட்டே ஐலாண்டுக்கு வந்துடுறாரு. அங்க ஜூலியட்டையும் பாக்குறாரு. நம்ம பென்னும் ஜான் லாக்கும் ஆர்ச்சிட்ல இருக்காங்க. ஜான் லாக் என்ன பண்றாருன்னா அந்த டைம் டிராவல் பண்ற டோருக்குள்ள மெட்டல் பொருள் எல்லாம் வச்சு ஆன் பண்ணி விடுறாரு. சடனா லைட்டா பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பென்னு ஜான் லாக் கிட்ட இதை நான் தான் பண்ண போறேன், நீ என்ன பண்றனா ரிச்சர்டு கிட்ட போ, இனிமே இந்த ஐலாண்டுக்கு நீ தான் லீடர் அப்படின்னு சொல்றாரு. ஜான் லாக்கும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. ரிச்சர்டையும் அவருடைய ஆட்களையும் பாக்குறாரு. அவங்க நம்ம ஜான் லாக்க வெல்கம் பண்றாங்க. எங்க பென்னு அந்த டைம் டிராவல் பண்ற டோர் கிட்ட பார்த்தா அதுக்கு பின்னாடி வேற ஒரு வழி மாதிரி தெரியுது. அந்த வழியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்னு இருக்கு. அதை உடைச்ச உடனேயுமே சடனா அந்த இடமே குளிரா பனி பிரதேசம் மாதிரி இருக்கு. அப்படியே கீழே இறங்கி அங்க ஒரு சக்கரம் இருக்கு, அதுவும் ரொம்ப பெருசு. பென் அதை பிடிச்சி அப்படியே சுத்த ஆரம்பிக்கிறாரு. சடனா அந்த ஐலாண்ட்ல இருந்து பெரிய வெளிச்சம் வருது. இந்த விஷயத்த நம்ம ஜான் லாக்கு, அப்புறம் ரிச்சர்டு, அவருடைய ஆளுங்க பாக்குறாங்க. பீச்ல இருந்து நம்ம சாயரும் ஜூலியட்டும் பாக்குறாங்க. போட்ல போய்கிட்டு இருக்கிறவங்க பாக்குறாங்க. அதோட ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு இருக்காங்கல்ல நம்ம ஜாக்கு, மத்தவங்கலாம் அவங்களும் பாக்குறாங்க. அப்படியே பிரைட்டான லைட் வந்து அவ்வளவு பெரிய ஐலாண்டே சடனா மறைஞ்சு போகுது. அதை பாக்குற இவங்களால எதையும் நம்பவே முடியல. அப்படியே ஹெலிகாப்டர் தண்ணியில கிராஷ் ஆகி தண்ணியிலேயே
கடல்லயே இருக்காங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேளையா மூழ்காம சேஃபான ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்களே. நைட் டைம் ஆயிடுது, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஐலாண்ட் எப்படி மறைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு பேசும்போது தான் ஜாக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஜான் லாக் பைத்தியம் கிடையாது, அவர் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு. ஏன்னா நம்மளோட ஃபிளைட் இந்த ஐலாண்ட்ல வந்து கிராஷ் ஆச்சு. ஆனா ஃபிளைட் கடலுக்குள்ள கிராஷ் ஆன மாதிரி வெளி உலகத்தை யாரோ ஒருத்தன் நம்ப வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த ஐலாண்டுக்கு வரணும். இப்ப நம்ம தப்பிச்சு போய் ஃபிளைட் ஐலாண்ட்ல தான் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் நம்மளையும் கொன்னுடுவான். சோ அதனால நம்ம போய் சொல்லணும், அந்த ஐலாண்டை பத்தி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. கடலுக்குள்ள கிராஷ் ஆச்சு, ஆனா நாங்க நீந்தி ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போனோம் அப்படின்னு வேற ஏதாவது ஐலாண்டை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போடுறாங்க. சோ அதே மாதிரி அங்க ஒரு ரெஸ்கியூ போட் வருது. வரத்து நம்ம டெஸ்மண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டான பென்னி தான். சோ இவங்க எல்லாருமே தப்பிக்க போறாங்க. சோ இவங்க எல்லாரும் அவங்க இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஃபேமிலி, பிரஸ், மீடியாலாம் வந்திருக்கும். ஒரு பிரஸ் மீட்டையும் நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆச்சுன்னு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல. நம்ம ஜாக்கும் கேட்டும் கிளாரோடைய குழந்தைய வளர்த்துக்கிட்டு அவங்க ஒரு லைஃபை வாழுவாங்க. நம்ம ஹியூகோ அவரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. சன்னுக்கு குழந்தை பிறந்துரும். நம்ம மிலிட்டரி மேனு பென்னு சொல்ற ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாரு. அதோட பென்னு வந்து அந்த சக்கரத்தை சுத்தும் பொழுது பிரைட் லைட் வந்து அவரு டிராவல் பண்ணி பாலைவனத்துல இருந்து கண்ணை முழிப்பாரு. அப்புறம் தான் மிலிட்டரி மேன் கூட சேர்ந்து அவரை நிறைய பேரை வச்சு கொல்ல வைப்பாரு. சோ இப்போ இவங்க என்னதான் தப்பிச்சு இருந்தாலும் இன்னமும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் நினைக்கிறாரு. அந்த சோகத்திலேயே ஆளு தாடிலாம் வளர்த்து போய் ஒரு மாறி இருக்காரு. அப்ப பென்னு ஜாக்கை பார்த்து, நீ ஒன்னும் கவலைப்படாத ஜாக், எல்லாரையும் காப்பாத்தலாம், திரும்பவும் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதோட ஜாக் வந்து ஒருத்தருடைய ஃபியூனரலுக்கு போயிருப்பாரு. சவப்பெட்டிக்குள்ள யாரோ இருப்பாங்கல்ல, அது யாரான்னு பார்த்தா நம்ம ஜான் லாக் தான். ஜான் லாக் ஐலாண்ட்ல தானே இருந்தாரு. அவர் எப்ப இங்க வந்தாரு, அதோட ஏன் இறந்து போயிருக்காரு, அந்த ஐலாண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு, இந்த கதை எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு அடுத்த 2 சீசன்ல நமக்கு தெரிய வந்துரும். சோ இந்த இடத்துலயே சீசன் 4 முடியுது. சோ நம்மள போட்டு பயங்கரமா குழப்பறாங்கல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் அந்த 6 சீசனை முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு நம்ம தெளிவா பாத்துறலாம். அதோட இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தர உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. லைக்கை போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ நாளைக்கு நம்ம அடுத்த சீசன்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.